ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃபேமஸ் சைனீஸ் மூவியான ஹவு லாங் வில் ஐ லவ் யூ அப்படிங்கிற மூவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் இந்த படத்துடைய ஹீரோயின். இந்த பொண்ணுடைய அப்பா இந்த பொண்ணு சின்ன வயசாக இருக்கும் போதே ஆக்சிடெண்ட்டில் இறந்துடுறாரு. ரொம்ப பணக்காரங்களாக இருந்த இவங்க திடீர்னு ஏழை ஆயிடுறாங்க. இவங்களுடைய ப்ராப்பர்ட்டிலாம் விற்கிறாங்க. அது எப்படியாவது ரிட்டர்ன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணும் ட்ரை பண்ணுறா. நிறைய வேலை செய்கிறா. என்னதான் செஞ்சாலும் அதெல்லாம் அவளுடைய தனிப்பட்ட செலவுக்கே சரியாக போயிடுது. அதனால் அவளுடைய வீட்டை அவளால் மீட்க முடியல. அதுக்கப்புறம் ஒரு பையனை காட்டுறாங்க. இவன் தான் இந்த படத்துடைய ஹீரோ. இந்த படத்தில் இவன் நிறைய பிளான் வச்சுருப்பான். அதாவது நிறைய பில்டிங்கோடைய பிளான் வச்சுருப்பான். அதை வாங்குறதுக்கு தான் ஆள் இருக்காது. அவனும் கொஞ்சம் சோகத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். இவங்க ரெண்டு பேருக்குமே பண தேவை இருக்கிற ஆட்கள் தான் ரெண்டு பேருமே. ஆனால் ரெண்டு பேருக்குமே எப்படி சம்பாதிக்கிறதுன்னு தான் தெரியாது. அவனுடைய ரொட்டீன் லைஃப்பை வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பையன் அவனுடைய கிச்சனில் கீரைகளை கழுவிட்டு இருப்பான். ஆனால் அந்த பொண்ணு குளிச்சுக்கிட்டு இருக்க அந்த பாத்டப்பில் பார்த்தோன்னா அந்த கீரை போய் கிடக்கும். நம்ம ஹீரோ கீரை கழுவிட்டு இருக்க இடத்துல பார்த்தோன்னா நுர வரும். எப்படின்னு யோசிப்பான். அது மட்டும் இல்லை, குக்கரை ஓப்பன் பண்ணுவான். அந்த பொண்ணுடைய அழுக்கு துணி அங்கே இருக்கும். இவன் டவல் எடுப்பா. அந்த இடத்துல இவன் திங்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ரெண்டு பேரோட திங்ஸும் மாற்றி 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 இருக்கும். ரெண்டு பேருக்கும் அவங்களுடைய லைஃபு கன்ஃபியூஸ் ஆகி தூங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் மார்னிங் எழுந்தா இவன் கன்னத்தில் ஒருத்தவங்க அரைவாங்க. அது யாருன்னு பார்த்தா அந்த பொண்ணு தான். யார்டா அதுன்னு ரெண்டு பேரும் திடிச்சு பிடிச்சி எழுந்துச்சு பார்த்தா ரெண்டு பேரும் ஒரே ரூமில் இருப்பாங்க. அது எப்படி நீ என் ரூமுக்கு வந்துட்டேன், நான் உன் ரூமுக்கு வந்துட்டேன், மாற்றி மாற்றி சண்டை போடுவாங்க. ஆனால் பார்த்தா ரெண்டு ரூமே ஒரே இடத்துல தான் இருக்கும். ரெண்டும் மெர்ஜாகி இருக்கும். இவங்களோட திங்ஸும் அவங்களோட திங்ஸும் ஒன்றா இருக்கும். அந்த பொண்ணு இருக்கிற கிளாஸ் வழியாக பார்த்தா வெயில் அடிக்கும். இந்த பையன் இருக்கிற இடத்து பார்த்தா மழை பெய்யும். இந்த பையன் டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா இவனுடைய இடம் தெரியும். அந்த பொண்ணு டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த பொண்ணுடைய இடம் தெரியும். இப்போ தான் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு விஷயம் புரிய வருது. இந்த பையன் பாஸ்ட்லேயும் இந்த பொண்ணு ப்ரெசென்ட்லேயும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஃப்யூச்சர்லேயும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கங்கிறது. அப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் தோணுது. நம்ம அப்பா இறந்து போன நேரத்துக்கு இந்த பையனை அனுப்பி எப்படியாவது நம்ம அப்பாவை காப்பாற்றுன்னு நினைக்கிறா. ஏன் இவனை அனுப்பணும், இந்த டோர் வழியாக நம்மளே போகலாமேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணே கிளம்பி போகிறா. அங்கே போய் பார்த்தா வாசலில் அவள் விளையாண்டுக்கிட்டு இருக்கா அவங்க அப்பா கூட. ரெண்டு பேரும் விளையாண்டுட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டு கிட்ட போய் எப்படியாவது அலாட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போக பார்க்குறா. போயிட்டு அப்பான்னு கூப்பிட்டுக்கிட்டே அவள் கிட்ட போக போக அங்கே ஒரு நிலநடுக்க மாதிரி வந்து எல்லாம் உடஞ்சி மாறிடுது. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் லேப்டாப் ஓப்பன் பண்ணி காட்டுறான். அதை பார்த்து தான் அவன் ஷாக் ஆயிடறான். ஏன்னா அவன் பாஸ்ட்டில் இருக்கிற ஒரு ஆள். லேப்டாப்லாம் அவனுக்கு புதுசாக இருக்குது. திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அந்த லேப்டாப்பில் இவனோட பேரை போட்டு சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. மறுபடியும் ரூம் மெர்ஜ் ஆகுது. அதுக்கான ரீசன் என்னென்னா, பாஸ்ட்டில் உள்ளதையும் ப்ரெசென்ட்டில் உள்ளதையும் சேஞ்ச் பண்ண நினச்சாங்கன்னா இந்த வீடு கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி சின்னதாகிடுது. இப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறத வச்சு நல்லா ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபோனை வச்சு ஃபுட் ஆர்டர் பண்ணி ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்க. அதை பார்த்து இவன் ஷாக் ஆகுறான். என்னது இப்படி ஆர்டர் பண்ணாலே இந்த மாதிரி வந்து ஃபுட்டு வீட்டில் கொண்டு வந்து தருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கில் இருக்கான். அடுத்த சீனில் ஏதோ சயின்டிஃபிக் லேப் மாதிரி இருக்குது, அதை காட்டுறாங்க. அந்த லேபில் எதையோ வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தருடைய வாட்சையும் காட்டுறாங்க. அந்த பணக்காரர் பேசுகிறதையும் காட்டுறாங்க. ஆனால் அந்த பணக்காரருடைய ஃபேஸை காட்ட மாட்டேங்கிறாங்க. அவர் இந்த டைம் ட்ராவல் மிஷின் இப்போ எங்கே இருக்குது, யாருக்கிட்டே ஸ்டக் ஆகிட்டு இருக்கு, அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. அதாவது பாஸ்ட்டும் ஃபியூச்சரும் சந்திச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு தூக்கம் வராமல் ரெண்டு பேரும் அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது இந்த பொண்ணு சொல்கிறா, எங்கள் அப்பா இப்படி தான் இறந்தாங்க, நிறைய கடன் வச்சுட்டு போயிருந்தாங்க, அதனால் எங்கள் வீடை இப்போ மீட்க முடியல, எனக்கு நிறைய பணம் வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியே தூங்கிடுறாங்க. மார்னிங் எழுந்து அவனோட லைஃப்பை பார்க்கவும் இந்த பொண்ணு இவங்களோட லைஃப்பை பார்க்கவும் கிளம்பிடுறாங்க. இவளோட லைஃப் ஸ்டைல் என்னென்னா, ஒரு பையனை தேடிட்டு இருக்கா. எதுக்காகனா அவருடைய கடனெல்லாம் அடைச்சிட்டு அவள் வீட்டை வாங்கிட்டு அவளும் லைஃப்பில் செட் ஆகிறதுக்கு தான். அப்படி தான் ஒரு பையன் இவளை பார்க்க வந்திருக்காரு. அதாவது பெண் பார்க்க வந்திருக்காரு. என்ன சொல்கிறாருன்னா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, எல்லாத்தையும் நான் செய்கிறேன்னு சொல்கிறாரு. இந்த பொண்ணு அடுக்கடுக்க அடிக்கிட்டே போகுது. எனக்கு மாடி வீடு வேணும், பங்களா வேணும், அது வேணும், இது வேணுங்குது. அவன் எழுந்து ஓடிடுறான். ஏன்னா இவ சரியான பணம் பிடிங்கியா இருப்பா போலான்ட்டு ஓடிடுவான். அடுத்தது இன்னொரு மாப்பிள்ளை வருவார். நல்லா வயசான மாப்பிள்ளை, ஜொல்லு மாப்பிள்ளையாக வந்திருப்பார். அவர் என்ன சொல்லுவார்னா, உனக்கு என்ன வேணாலும் நான் செய்கிறேன் செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜொல்லு வழியாக அசிங்கமாக பேசிகிட்டு இருப்பார். அது இவளுக்கு பிடிக்காது. சரி, இவன் நமக்கானவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவரையும் அக்செப்ட் பண்ண மாட்டா. அடுத்தது நம்ம ஹீரோடைய லைஃப் ஸ்டைலை தான் காட்டுவாங்க. அவர் பாத்ரூமில் உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு இருப்பார். ஏன்னு தெரியல. அங்கே 3 பேர் வெளியில் என்ன பேசிகிட்டு இருப்பாங்கன்னா, நம்ம பாஸை போட்டுட்டு அந்த இடத்துக்கு நம்ம போயிடணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அதை இவர் உள்ளே இருந்தே காதில் வாங்கிடுறாரு. காதில் வாங்கினது மட்டும் இல்லாமல் அவர் ஏதோ ஒரு சவுண்டு கொடுத்துட்றாரு. அதை இந்த ரவுடி காதில் வாங்கிடுறாரு. அதனால் அடிப்பக்கமாக பிடிச்சி காலை பிடிச்சி இழுக்க ட்ரை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வெளில வந்ததுக்கப்புறம் இதை நீ யாருக்கிட்டையாவது சொன்னேன்னா அவ்வளோதான், உன்னை கொன்னுடுவேங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் உனக்கு என்ன வேணும்னு சொல்லி நான் செய்கிறேன், இதை நீ யார்ட்டையும் சொல்லிடாதான்னு சொல்கிறாரு.
இவனும் எனக்கு நிறைய பண பிரச்சனை இருக்குது, அதை கொடுத்துருன்னு சொல்கிறான். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ காதில் தானே வாங்கினேன், அதனால் அதை வச்சுட்டு உன்னால் என்ன செய்ய முடியும், உன்னால் என்ன முடியுமோ நீ செஞ்சுக்கன்னு சொல்லி அந்த மேனேஜர் சொல்கிறாரு. இவரும் பணமாவது கிடச்சிருக்கும் மனசுக்குள்ள நினச்சிட்டே வந்துடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ணுற இடத்த தான் காட்டுறாங்க. அவங்க ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த இடத்துக்கு அவங்களுடைய ஃப்ரெண்டு வராங்க. ஃப்ரெண்டு வந்து ஜாலியாக பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம ஏழை ஆகிட்டோங்கிறத காமிச்சிக்க கூடாதுங்கிறதுக்காக அவங்களும் அந்த இடத்துக்கு ஷாப்பிங் வந்த மாதிரி காமிச்சிக்கிறாங்க. அங்கே உள்ள பொண்ணுக்கு செம்ம கன்ஃபியூஷனாக இருக்குது. இவளே இங்கே தானே ஒர்க் பண்ணுறா, இவ எதுக்கு இப்படி நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு அந்த வந்த ஃப்ரெண்டுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீ என்ன பணக்காரியாக இருக்கியா, என் வீட்டுக்கு விருந்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறா. இவன் நம்ம ஹீரோவை மனசில் வச்சுட்டு தான் வரேன்னு சொல்லுவாள். அதே மாதிரி ஹீரோவுக்கு ஒரு கோட்டும் வாங்கிட்டு போய் நீ இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து நடிக்கணும்னு சொல்லி அதை போட்டு விட்டு அழகாக கூட்டிகிட்டு போவா. அங்கே போய் உட்காந்து நம்ம ஹீரோ பாஸ்ட் லைஃப்பில் இருக்கிறதுனால அவனுக்கு எப்படி சாப்பிட்ணுங்கிற நாகரிகம் தெரியல. ஸோ கை கழுவு வச்சுருக்க தண்ணியை எடுத்து கடகடன்னு குடிச்சிட்றான். அங்கே உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிருது இவனுடைய பாய் ஃப்ரெண்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டு. உண்மை தெரிஞ்சதும் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப அவமானமாக போயிடும். அதோட வீட்டுக்கு வந்து உட்காந்து அழுதுகிட்டு இருப்பா. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பா. இவன் என்னமோ சமைச்சு கொண்டு வந்து கொடுத்து அவளை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுவான். ஒரு வழியாக அழுதுகிட்டே சாப்பிடுவா. அப்போது ஃப்யூச்சரில் இருக்கிற டிவியை 2 பேரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதில் நம்ம ஹீரோட ஃபேஸை காமிச்சு இவர் தாங்க இருக்கிறதுலே பெரிய பணக்காரர் ஆகும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பெரிய பெரிய டிவிலையும் இவரை பற்றி தான் போடுறாங்க. இவன் பெரிய பணக்காரன்னு சொன்னது நம்ம ஹீரோயினுக்கும் ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஏன்னா நம்ம ஹீரோயின் தேடிக்கிட்டு இருக்கிறது ஒரு பணக்காரனை தான். அதனால் ரொம்பவே பிடிச்சி இவங்க 2 பேருக்குள்ள லவ் டெவலப் ஆகிடுது. அப்போ ஒரு இடத்துல நம்ம ஹீரோடைய இன்டர்வியூ போகுது. ஹீரோ உடனே அந்த இடத்துக்கே போயிட்டு நம்ம அந்த ஒரிஜினல் ஹீரோ, அதாவது இப்போ ஃப்யூச்சரில் இருக்கார் இல்லையா, அவரை பார்க்கணுன்னு சொல்லிட்டு அங்கே போவார். அங்கே போனால் இவரை மாதிரி அங்கே ஒருத்தர் பெரிய பணக்காரர்னு நின்றுட்டுருப்பார். இவர் சத்தமாக கூப்பிடுவார். கூப்பிடும் போது மேலேருந்து இடிஞ்சு தள்ள விழுந்துடும். அதுக்கான ரீசன் என்னென்னா, இவங்க ஃப்யூச்சரில் போய் எதையுமே மாற்றக்கூடாது, பாஸ்ட்லேயும் போய் எதையும் மாற்றக்கூடாது. அப்போ நம்ம அந்த ஃப்யூச்சரில் இருக்கிற ஹீரோவுக்கு ஒரு சில விஷயங்கள் அப்படியே கனவு மாதிரி தோணும். ஏன்னா இந்த ஹீரோவுக்கு அடிபட்டதுனால அந்த ஹீரோவுடைய கையிலையும் அதே அடிபட்டிருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்யூச்சர் ஹீரோ இருக்கார் இல்லையா, அவர் ஒரு இடத்துக்கு போவார். அந்த இடம் என்னன்னா, ஏற்கனவே நான் சொன்ன அந்த சயின்ஸ் லேப் தான். அங்கே போயிட்டு அங்கே உள்ள ஹெட்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அந்த ஃப்யூச்சரில் மாட்டிக்கிட்டு இருக்கிறது வேறு யாரும் கிடையாது, நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே உள்ளவர் சொல்கிறாரு, நீங்களாக இருந்தீங்கன்னா சந்தோஷம்தான், இன்னொரு கஷ்டமும் இருக்குது. அது என்னென்னா, அங்கே இருக்கிற அந்த பொண்ணால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது. அதனால் ஃப்யூச்சரில் இருக்கிற உங்களுக்கு நீங்கள் ஏழையாக கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த பொண்ணை எதையும் மாற்றாமல் நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிடுறாங்க. இங்கே நம்ம ஹீரோவை பார்த்தா அதுக்கு தகுந்த மாதிரி வேலையும் ரிசைன் பண்ணிட்டு போயிடுறாரு. நம்ம ஃப்யூச்சர் ஹீரோ என்ன பண்ணுறாருனா, இந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசுகிறாரு. நீ வந்து என் லைஃப்பை கெடுத்துறாத, நீ அவன் கூட சேர்ந்துக்கிட்டு என் லைஃப்பை கெடுக்காமல் இருந்தீன்னா போதும். நீ கேட்குற பணத்தை தந்துடுறேன், வீட்டை தந்துடுறேன், எல்லாத்தையுமே உனக்கு கொடுத்துட்றேன், நீ என்ன மீட் பண்ணக்கூடாது, அவ்வளோதான்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவன் காஸ்ட்லியான காரு, அவன் பேச்சு, நடவடிக்கை எல்லாமே வேறு விதமாக இருக்குது. ஹீரோயினுக்கு இந்த ஹீரோவை பிடிக்கவே இல்லை. என்ன தான் நம்ம ஹீரோயினுக்கு பிடிக்கிறனா கூட நம்ம ஹீரோவுடைய ஃப்யூச்சரை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம இவனை விட்டு இப்போ விலகி போயே ஆகணும்னு சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணிவிட்டு எனக்கு வேலை வந்துருச்சு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. இருந்தாலும் அழுது குமிரிக்கிட்டு நம்ம ஹீரோ விட்டு மனசே இல்லாமல் போகிறா. அப்போ தான் ஹீரோ ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு. ஹீரோயின் கொடையை கீழே போட்டு போயிருப்பாங்க. அது மூலயமா அந்த டோரு ஓப்பன் ஆகி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வீட்டை காட்டுறாங்க, அது அந்த புது வீட்டை காட்டுறாங்க. அங்கே அந்த ஃப்யூச்சர் ஹீரோ போயிட்டு ஒரு gift கொடுத்துட்டு பேசிட்டு திரும்பி வரும்போது தான் ஹீரோயின் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. அது என்னென்னா, அந்த ஹீரோவுடைய கோட்டில் ஒரு டேக் இருக்கிறது. அது அவள் வாங்கி கொடுத்த கோட்டு. அதில் அந்த டேக் இருக்கிறத கவனித்து இவன் பாஸ்ட்டில் இருக்கிற ஹீரோ தான் அப்படிங்கிறத அவள் கண்டுபிடிச்சிட்டு உள்ளே நின்றுக்கிட்டு அவள் அழுவா, வெளில இருந்துக்கிட்டு நம்ம ஹீரோ அழுவார். அப்போ நம்ம ஹீரோவுக்கு ஒரு கால் வருது. அந்த கால் யாருக்கிட்டேருந்து வருதுன்னா, அந்த சிஇஓ கொலை பண்ணணும்னு சொன்னான் இல்லையா, அவன் தான் கால் பண்ணுறான். நம்ம சிஇஓ நான் கடத்திட்டேன், கீழே தள்ளி விட்டு ஆக்சிடென்ட் மாதிரி செட்டப் பண்ண போகிறேன், அதுக்கு உன்னுடைய ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளில இருந்து சிஇஓவை காருக்குள்ளே வச்சு தள்ளி விடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோவுக்கு ஒரு விஷயம் புரியுது, இது ஹீரோயினுடைய அப்பாங்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினுடைய லைஃப்பை மாற்றினதே இவன் தான் தெரிய வருது. ஹீரோயினுடைய அப்பாவை கொலை பண்ணி தான் இவன் அந்த இடத்துக்கு போயிருக்கான் அப்படிங்கிற எல்லா விஷயம் அவனுக்கு அப்போ தான் புரிய வருது. இப்போ இதை செய்யலாமா வேணாமான்னு சொல்லி யோசிச்சுட்டு அன்னைக்கு ஹீரோயின் அழுதுகிட்டே பேசினாங்க இல்லையா தூங்கிக்கிட்டே, அந்த விஷயத்தை யோசித்து பார்க்குறான். அதை யோசித்து பார்க்க இதை நம்ம செய்யவே கூடாது
அப்படிங்கிறது அவனுக்கு தோணுது. அதனால் அதை செய்யாமல் நிறுத்திடுறான், அவரையும் காப்பாற்றிடுறான். அப்போ நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு போய் அவங்க அப்பா அவங்க பொண்ணு கூட விளையாண்டுட்டு இருக்கிறத பார்க்குறா. அதை வச்சு நம்ம அப்பா சாகலை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறா. எப்படி நம்ம ஹீரோ தான் காப்பாற்றிருப்பான்னு சொல்லிட்டு அவனை பார்க்க ஓடி போகிறா. ஓடி போய் கிட்ட போய் நிற்பா, அப்படியே மறைஞ்சிருவா. ஏன்னா எல்லா கதையுமே ஒரு செகண்டில் மாறிடுது. நாம் பணக்காரன் ஆகலாம் பரவாயில்ல, ஹீரோயின் இந்த மாதிரி பாதிக்கப்படக்கூடாதுன்னு ஹீரோ செஞ்ச செயலால் இன்னைக்கு ஹீரோவே பாதிக்கப்பட்டுட்டாரு.